ஹாய், காராமணி கூட்டு எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த காராமணி கட் பண்ணிக்கிட்டு பச்சை பட்டாணி இருக்குங்க, அதே ஊற வச்சுக்கிட்டு முதல்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு போட்டோன்னே, கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டோடனே வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கின பின்னாடி நல்லா வணங்கின பின்னாடி வெங்காயம் நல்லா வணங்கணும். கரண்டியில் போட்டு கிளறிட்டு வணங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்து தக்காளி ஒரு தக்காளிக்கு இருந்தால் போதும். ஒரு தக்காளி கட் பண்ணி ஒரு தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதை நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினோடனே தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது தக்காளி வதங்கினோடனே இந்த காராமணி இருக்குதுங்களா, கட் பண்ணி வச்ச காராமணி அதை போடுங்க. காராமணி போட்டுடலாம். இப்போ ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். தக்காளி வந்து மறுபடியும் இப்போ இது காய்க்கு தகுந்த மாதிரி லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடும். அரை தூளுப்பாக இருந்தாலும் சரி, அரை டீஸ்பூன் கொஞ்சம் மேலேயே போடலாம். உப்பு கம்மியாகவே எனக்கு சாப்பிடுங்க. உப்பு லைட்டாக அரை டீஸ்பூன், லைட்டாக மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஏன்னா வந்து அது ஜீரண சக்திக்கு நல்லது. எதுலேயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த பொரியலுக்குமே ஒரு இது சேர்த்துறது நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அது மிளகாத்தூள், நல்லா காயை நல்லா கிளறி விட்டு வதங்கணும். நல்லா வதக்கிட்டு மசாலா நல்லா வதங்கணும். மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணும். என்னென்ன மசாலாங்கிறத நான் சொல்கிறேன். பச்சை பட்டாணி, இதில் பச்சை பட்டாணி சேர்த்துக்கணுங்க. பச்சை பட்டாணி நான் வந்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அதை பச்சை பட்டாணி கொட்டி அதிலேயே நல்லா ஒரு கிளறி விடுங்க. பச்சை பட்டாணி நல்லா கிளறிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு ஜாஸ்தியாக காரம் வேணுன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் சாம்பார் தூள் அதுவும் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கோங்க. சாம்பார் தூள், லைட்டாக மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா அதையும் அந்த காரம்லாம் அதில் காய்களோட சேர்கிற மாதிரி நாங்கள் நல்லா கரண்டி போட்டு நல்லா கிளறிக்கோங்க. உப்பு ஓரளவுக்கு கரெக்டாக போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் வேண்டாம், ரொம்பவும் கம்மியாக வேணாம், ரொம்ப ஜாஸ்தியாக வேணாம். ஏன்னா இந்த காய் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஓரளவுக்கு கிரேவி மாதிரி வர மாதிரி, புட்டு மாதிரி நல்லா காய் நல்லா வெந்துடணும். இதில் வந்து தேங்காய் கொஞ்சம், ஏற்கனவே பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுருங்க. கொஞ்சம் போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம், கசகசா 2-3 முந்திரி பருப்பு, இது கொஞ்சம் டேஸ்ட் கூட வரும்னு வச்சுக்கோங்களேன். முந்திரி பருப்பு கொஞ்சம், கசகசா கொஞ்சம், தேங்காய் ஒரு 1/4 மூடி போட்டிங்கன்னா கூட போதும். லைட்டாக போட்டால் போதும், கிரேவி வர மாதிரி. அதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை கடைசியாக போடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிரேவி பதம் வர மாதிரி கொதிக்கட்டுங்க. கொதிச்சோன்னா கொத்தமல்லி தழை வறுத்து இறக்கிட்டால் போதுங்க.